வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பொய்யரசன் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அழுக்காக்கி புது நைட்டிகளை அழுக்காக்கி அதுக்கப்புறம் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களோட சுத்தம், அருமையான சுத்தங்க. என்ன காரணம்னா வந்து ஒரு நைட்டி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கவரெல்லாம் பிரித்து குப்பை காடாட்ட காலில் ஓட்டு வச்சுக்கிறாங்க. அந்த காலில் ஓட்டு வச்சுட்டு பூரா அழுக்குதான். அந்த காலில் சுத்தமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, காய்கறிமையாக இருக்குது. சுத்தத்துக்கும் அந்த அம்மாவுக்கு எட்டாக்கணி. அந்த அம்மா எந்த வேலையும் செய்யாத, அது வேறு விஷயம். இப்போ வந்து நைட்டி ஒரு 50 நைட்டி வாங்கிக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் நைட்டி வாங்குற மாதிரி அந்த அம்மா பில்டப் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த நைட்டியை பூரா விரித்து காட்டுங்கிற பேரில் ஒரு பாயை வச்சு போடலாம், ஒரு துண்டை வச்சு போடலாம், ஒரு பெட்ஷீட் வச்சு போடலாம். இவங்களுக்கு அந்த சுத்தங்கிறது என்னென்னே தெரியாது. ஏன்னா உழைச்சா தெரியும், கஷ்டப்பட்டு உழைச்சா தெரியும், முன்ன பின்ன வீடு கூட்டினா தெரியும். இந்த அம்மா எதிரிக்கிறது காலையில் பார்த்திங்கன்னா 9 மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வாக்கிங் போவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. இதான் கோமாளித்தனம். அப்புறம் கோலம் போடுவாங்க. முன்ன பின்ன இந்த அம்மாவுக்கு சுத்தங்கிறதுக்கு என்னென்னே தெரியாது. வலைதளத்தில் உட்காந்துட்டு நாங்கள் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த நைட்டியை அழுக்காக்கி அந்த கஸ்டமர் வாங்கினான்னா அவன் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட்டு கூட பண்ணியிருப்பாங்க, ஏங்க ஒரு துண்டை பிரித்து போடுங்க, துண்டை பிரித்து போடுங்க. இவங்க ஏதோ கேட்டிருக்காங்க, என்னத்தை கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் பெரிய சிறந்த கணவன் மனைவின்னு பேர். அப்புறம் நம்ம இளவரசன் இவங்க நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறதுனால சமையல்காரனாக மாறிட்டார். அவர் எப்போவுமே அந்த வீட்டில் சமையல்காரன் தானே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துங்க ஒரு சின்ன எக் ரைஸ் செய்கிறோங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். எக்குக்கு ஸ்பெல்லிங் தெரியலனா போய் அவங்க வீட்டில் யாராச்சும் பக்கத்தில் இருக்கிற சின்ன குழந்தைக்கிட்ட போய் கேளுங்க. இஜிஜின்னு போட்டு வச்சுக்கிறாரு. இதான் எக்கு. எஜ்ஜின்னு போட்டு வச்சுக்கிறாரு, சாரி இஜின்னு போட்டு வச்சுக்கிறாரு. அதுலேயும் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எக்குன்னு ஓடுங்க அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரு நாலேஜுங்கிறது இங்கே மட்டுமில்லை, எங்கேயுமே கிடையாது. ஒரு கடைக்கு போனால் அந்த கடை பேர் படிக்க தெரியாது. ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஈன்னு போட்டு வச்சுக்கிறாரு. எக்குக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியலனா இந்த ஆளெல்லாம் வந்து என்னென்ன தெரியல. கேட்டால் நாங்கள் அங்கே படித்தோம் இங்கே படித்தோம் அப்படின்ட்டு பில்டப் நாயம் பேசுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டி கடைக்காரர் வந்துக்கிறாராட்டுக்குது. அந்த கடைக்காரரு நம்ம காயத்ரி மேலே அறிவாளின்னு சொல்லி இருக்கிறாட்டுக்குது. அந்த கடைக்காரர் நான் பார்த்தா 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறேன். இந்த அம்மா மாதிரி ஒரு அறிவாளிவை உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாத 1ஆம் நம்பர் அறிவாளி. அதைத்தான் நாம் சொல்லுவோம். கணவர் எந்த இடத்துல உழைக்கக்கூடாது, கணவர் வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, கணவர் வீட்டுக்குள்ளேயே முந்தானையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் அறிவாளின்னு தான் காய்கறியமாக சொல்லுவோங்க. அப்புறம் அவரோட மூஞ்சி காட்டக்கூட அவரே துண்டை போக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் எந்த வேலை வெட்டிக்கும் போனதில்லை. இவர் குடிச்சு சுற்றிட்டு இருப்பார். போய் இவங்க சேனலில் போய் உங்கள் மூஞ்சி காட்டாதீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த நைட்டி கடைக்காரர் வந்து காயத்ரி மேலே அறிவாளின்னு சொல்லியிருக்காங்களாமா. இது வேறு நம்ம பொய்யரசன் வேறு இது வேறு போட்டுக்கிறாரு. அந்த அம்மா மாதிரி ஒரு அறிவாளிவே எங்கேயுமே பார்க்க முடியாது. ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு மாமியார் வீட்டில் கணவனை கூட்டிகிட்டு போய் 4 அப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அறிவாளிவே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்குள்ளுக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லைங்க, டான்ஸ் ஆடுறதுலாம் ஒன்றும் தப்பே கிடையாது, திறமையை வளர்த்துக்கலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துணியை குப்பைக்காடாட்ட சேரில் போட்டு வச்சுட்டு அந்த அம்மா அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்குதாம்மா. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, நீ எல்லாம் என்ன பொம்பளைன்னு கேட்குறாரு. அதே இளவரசனோட நாகரிகம் தெரியாத நாகரிகம்னா என்னன்னே தெரியாது. பெண்களை கண்டபடி கேவலமாக திட்டுவார், மனைவியை தூக்கி அடிப்பார், நெல்லிக்காய் தூக்கி அடிப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா பொம்பளையும் பாரு. அப்புறம் 2 பேர் பேசி வச்சு தான் நடிக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் முட்டாளாக்குறதா அது தெரியுங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் தான். ஏன்னா அவங்க என்றைக்குமே அறிவாளியே இருந்தது கிடையாது. இளவரசனோட சப்ஸ்கிரைபர்கள் பெண்களை கேவலமாக திட்டும் போதுமே அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்புறம் குடிச்சிட்டு வீடியோ போடும்போதும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்புறம் துணி மடித்து வைக்கலையாமா அந்த அம்மா டான்ஸ் பழகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எப்போவுமே வேலை செய்ய தோணாதுன்னு வச்சுங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே வேலை செய்ய தோணாது, எந்த காலத்துலையும் வேலை செய்ய தோணாது. ஒரு வீட்டையும் கூட சுத்தமாக வச்சுருக்க முடியாது. அப்புறம் எப்பாவது ஒரு நாள் சமையல் ரூமில் சுத்தமாக வச்சுருப்பாங்களாமட்டுக்கு. அப்புறம் வந்து பில்டப் பண்ணுறாங்க, ஓ நீ எல்லாம் வேலை செய்கிறியா அப்படின்ட்டு.
அப்போ 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. இவங்க காயத்ரி அம்மையாரோட தங்கை டான்ஸ் கிளாஸுக்கு போகுது. பரவாயில்ல, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அதில் என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களுமே பேச்சு போட்டியில் இருந்தோம், இளவரசர் ஓவிய போட்டியில் இருந்தாட்டுக்குது. அப்புறம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையாம்மா. ஓவிய போட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, பேச்சு போட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த காம்படிஷன், ரன்னிங் இதை பற்றி எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் எதுவும் தெரியாது. ஏன்னா நாலேஜ் இருந்தால் தான் அதை பற்றி தெரியும். ஒவ்வொரு ஸ்கூலில் அப்படியே ஊக்குவிக்கிறதில்ல. எங்கே ஊக்குவிக்கிறதில்ல? விளையாட்டுத்துறையில் என்னென்ன நடக்குதுன்னு இவங்க 2 பேர்த்துக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. என்ன காரணம்னா, வீட்டில் உட்காந்துட்டு வெட்டினாய் பேசிட்டு, கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு, அப்புறம் குழந்தைய வச்சு மையமாக வச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு, வியாபாரம்னா எங்கள் குழந்த தூங்குதுங்க, அழுகுதுங்க, சாப்பிடுதுங்க, இதுதான். இதை வச்சு இருக்கிறவங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற நலன்கள், ஊக்குவிக்கிற போட்டி பற்றியெல்லாம் தெரியாது. அப்புறம் டான்ஸில் நல்லா அடிச்சுன்னா துபாய் கூட்டிகிட்டு போவாங்க. துபாய் முன்ன பண்ண இளவரசன் பார்த்துக்கிறான்னு கேட்டால் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போயிருக்கிறேன். மொத்தத்தில் ஓவிய போட்டி இவர் வரைஞ்சி பெரிய ஓவியர் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் படிக்கும்போது ஓவிய போட்டி நான் நல்லா வரைஞ்சா, நான் அடுத்த கட்டத்துக்கு வரைஞ்சேன், நல்லா ஓவியராக வரைஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் நான் 9வது வரைக்கிலேருந்து குடிக்க ஆரம்பித்தேங்க. இது எதில் சொல்கிறாருன்னு யூடியூப் சொல்கிறாரு சில நாட்களுக்கு முன்பு. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் இதை பற்றி என்ன தெரியுங்கிற ஒன்றும் தெரியாது. அப்புறம் பேச்சு போட்டியில் இந்த அம்மா மாதிரி எங்கேயுமே பேச முடியாது. எதில் பேச முடியும்னா வாயடிக்கிறதில்ல. நீங்கள் பார்த்துருமே நினைக்கிற யூடியூப்பில் கணவன் மனைவி சண்டைவே, அதில் தான் இந்த அம்மாவோட பேச்சு போட்டி. வேறு எதுலையும் பேச்சு போட்டி கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டு விழா நடத்துகிறாங்க, அப்படியே விட்டுறாங்க, எதுவுமே ஊக்குவிக்கிறதில்ல அப்படிங்கிற. ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் இவர் போய் பார்க்க சொல்லுங்கள், எந்த மாதிரி விளையாட்டுத்துறை எந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. இவங்க 2 பேர் ஓவர் பில்டப் நான் பேசுகிறாங்க. விளையாட்டை ஊக்குவிக்கிறதில்ல, ஆண்டு விழா பேருக்கு நடத்துகிறாரு அப்படின்ட்டு. மொத்தத்தில் கணவன் மணிக்கு என்ன வேலைன்னா, ஏதோ ஒரு வெட்டி நாயம் பேசிட்டு யூடியூப்பில் வந்து வருமானம் பார்க்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை உங்கள் அம்மா வீட்டில் கொண்டாடிட்டு போய் ஜாலியாக இருக்கிறேங்க. எங்கே? அவங்க அக்கா வீட்லேயும் நினைக்கிறேன். அக்கா பையஞ்சோரி பித்தளை போட்டுக்கிறாள், அந்த அக்கா வீட்டுக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். அந்த அக்கா பையனை பார்க்க போவேன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா பையன் இவரோட அக்கா பையனே கிடையாது, இளவரசனோட முதல் மகன் தான் எல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. இதை மறைக்கிறதா இவங்க போடுற பித்தலாட்டம். இளவரசனுக்கு நடந்ததுக்கு முதல் கல்யாணமானு கேட்டால் இல்லை, இது 2வது கல்யாணம். ஆல்ரெடி இவர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். அது அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பெண் கூட கண்டிப்பாக கெட்ட வார்த்தையில் பேசி திட்டி வீடியோ போட்டுருக்கிறாரு. இதை மறைக்கிறதுக்கு இவங்க 2 பேர் போடுற பித்தலாட்டம் ட்ராமா தான். அது எத்தனை நாள் மறைப்பாங்க நானும் பார்க்குறேன். நான் திருப்பி பேசிகிட்டே இருப்பேன். அதை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அது ஒரு நாள் தெரியும் போது இளவரசனோட சப்ஸ்கிரைபரு எங்கேயாச்சும் கொண்டு போய் செவுத்தில் தான் மோதோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.